Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Hope எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்கறோம். ரீசன்ட் டைம்ஸ்ல என்னன்னே தெரியல பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுது. எந்த அளவுக்கு ஆகுதுங்கற அளவு காட்டியிருக்கேன். பட் இது ஒரு சாம்பிள் தான். ஒரு 2 days before நான் ஹேர் கோம் பண்ணும்போது இந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அச்சச்சோ நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கோம் போல. ஹேர்க்கு எதுவுமே நம்ம பண்றது இல்ல. கண்டிப்பா நம்ம ஹேர் கேர்னு ஏதாச்சும் பண்ணணும். ஹேர் பேக் அப்படி இல்லனா ஹேர் ஆயில் சம்திங் ஏதாச்சும் நம்ம ஹேர்க்கு பண்ணாதான் ஏதோ இருக்கிற முடியும் நம்மளால காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இது என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. எப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்லி இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப பார்த்து அதில் ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்த ஒரு ஹேர் ஆயில் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி கொட்டிகிட்டு இருக்கு, புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணோம்னா எச்சா கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம்தான். ஸோ ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 week பிஃபோர் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். பட் இமீடியட்டாக எகெயின் இது மெஸ்அப் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தான் எப்போவுமே நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பொருள் கிடைக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ச் கிடச்சிருந்தது. இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சு. இது டைட்டன் தான். 2.4K சம்திங் நினைக்கிறேன். ஒரு 2 years பிஃபோரோ இல்லை 3 years பிஃபோரோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். பட் பேட்ரி தீர்ந்துருச்சு. அதனால சரி பேட்ரி சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக டிவி பக்கத்தில் எடுத்து வச்சேன். பட் நான் வேறு எங்கேயோ எப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்துச்சுன்னே தெரியல. நானும் ஒரு 1 week-ஆக தொலைவரம் காணோம். பட் இப்போ க்ளீன் பண்ணும்போது அது கிடச்சிருச்சு. வாட்ச் மட்டும் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ அம்மா ஒரு டேப்லெட் ஒரு அட்டை தேடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் இருந்துச்சு. எப்படி தான் மெஸ்அப் ஆகுதுன்னே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருந்த எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். இவ்வளோ இது மெஸ்அப் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே தான் விண்டோ இருக்குது. ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அப்பப்போ மழை பெய்யுது, அதுக்கு முன்னாடி பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால அந்த காற்று விண்டோ வழியாக அந்த பவுடர் செந்துறது, ஆயில் பாட்டில்ஸ் ஸ்பில் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்குது. அந்த ஆயில் பாட்டில் ஸ்பில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது மேலே ஒரு சின்ன தூசி பட்டாலோ இல்லை ஒரு 2-3 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தால் கூட அது ரொம்ப இழுத்து பிடிச்சிக்குது. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி அதிகம் இல்லையா. ஸோ ரொம்ப இழுத்து பிடிச்சிக்குது. அதனாலேயே ஃபுல்லாக மெஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிரர் துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம காலங்காலமாக மிரருக்குன்னு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விபூதி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் திருநீர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். இந்த மிரர் க்ளீன் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் ஜஸ்ட் ஒரு டஸ்ட்டு தான் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மிரருக்கு பக்கத்தில் ஒரு உட்டன் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் நம்ம ஒட்டி வைக்கிறதுனால அந்த கம் நல்லா அழுத்தமாக பிடிச்சிருந்துச்சு. நானும் ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலை. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. சிம்பிளாக டிட்டர்ஜென்ட் சோப்பு இருக்கும் இல்லையா, நம்ம துணி துவைக்கிற சோப்பு, ஸோ அதை வச்சு நார் வச்சு தேய்ச்சிட்டேன். அது ரொம்ப ஈஸியாக அந்த கம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதே போல் பக்கத்து சைடுமே பண்ணிட்டேன். இதுவே நம்ம மிரருக்கும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் மிரரில் நம்ம இந்த மாதிரி பொட்டெல்லாம் ஒட்டி வச்சு அந்த கம் ஒட்டி இருந்துச்சுன்னா இதே மெத்தட் அதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம மிரருக்கு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹார்ஷான நார் யூஸ் பண்ணாமல் சாஃப்டான நார் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மிரரில் எந்த வகையான ஸ்க்ராட்சும் வராது. ஸோ ஒன்ஸ் மிரரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ட்ராயர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் சிந்தி இருந்துச்சு. இதெல்லாம் சிந்துறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர வாண்டுங்க தான். சின்ன சின்ன பாப்பாலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் ரொம்ப பிடிக்கும் போல். எஸ்பெஷலி கேர்ள் பாப்பாஸ் அவங்க போனாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஸோ எல்லாமே மெஸ்அப் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த பொட்டெல்லாம் சிந்திருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே எல்லா பொருளும் இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மெஸ்அப்பாக இருந்தது எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சாச்சு. எகெயின் அது ஒன்றுன்னா தொடச்சி எடுத்துட்டேன்.
பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணவே மாட்டேன், அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். பட் அப்போயுமே என்கிட்ட அவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பாக தேவையில்லாத எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்க வளையல், ஃபங்க்ஷன் வியரு, இந்த அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேங்கிள்ஸ் மட்டும் ஒரு ஆர்கனைசர் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன். 2 செட் வந்து கிடச்சிருந்தது, நல்லாயிருக்கும் அந்த வளையல் வந்து போடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக் பீசஸ்லாம் 1-2 இருந்துச்சு. இந்த நெக் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னோட நெய்பர் அக்கா ஒருத்தவங்க எனக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க நெய்பர் இருந்தாங்க, அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் வந்து ஃப்ரெண்டாக பழகுவோமா. ஸோ அவங்க வந்து எனக்கு இது கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து அம்மாவோடது, அம்மா எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனாக வியர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணேன். பட் நான் வந்து வெளியிலேயே வச்சதுனால மற்ற கவரிங் ஐட்டம்ஸோட மிக்ஸ் ஆகி லைட்டாக வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதையும் தனியாக வந்து ஆர்கனைஸ் பாக்ஸரில் இப்போ எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சாரீ பின் நான் வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து சில்வர் கலர் நார்மல் சாரீஸ்க்கும், கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் இந்த பட்டு சாரீ சில்க் சாரீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹிப் பெல்ட் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஈரோட்டில் அரஃபான்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்மளோட கிரகப்பிரவேச வீடியோ வந்துட்டு அதில் நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், சாரீ கட்டியிருந்தேன், அதில் இந்த ஹிப் பெல்ட் தான் நான் வந்து போட்டிருப்பேன். நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, முடி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கருவேப்பிலை தான். ஸோ அது வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், ஏன்னா முழுசாக போட்டால் எந்த அளவுக்கு அதிலிருந்து எசன்ஸ் இறங்கும் அப்படிங்கிறத ஐ எம் நாட் ஷூர். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரி லீவ்ஸ் என்னால் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி நான் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் மட்டும்தான் பண்ணுறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஆல்ரெடி நிறையா பேர் இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு பண்ணலாம், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நிறையா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் மினிமல் குவான்டிட்டியில் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையே நல்லா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துட்டு சுத்தமாக வராது. நம்மளோட ஹேர் க்ரோத்தை மெயினாக ஸ்டாப் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தான். கருவேப்பிலை அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் போல் தோராயமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ஆக்சுவலி வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, இந்த ஹேர் ஆயிலை நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தட் அப்படிங்கும்போது ஒரு பேனு அப்படி இல்லைனா வடசட்டி அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு நடுவுலேயே வந்து ஒரு கப்பு அப்படி இல்லைனா பெரமனை அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் ஆயில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் நம்ம வந்து வைக்க வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு நம்ம வந்து டபுள் பாயில் பண்ணிக்கணும். இப்போ நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் எல்லாருமே செல் பண்ணுறாங்க, பட் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஏன்னா அவங்க நல்லா அது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து பாயில் பண்ணுறாங்க, என்னென்ன பொருள் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தலபுலான்னு வந்து கொதிக்க விட்டுடுறாங்க. அது மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற ஹோல் நியூட்ரியன்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகிடும். பட் இப்போது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது தேங்காய் எண்ணெய்னு கிடையாது, எந்த ஒரு எண்ணெயுமே அந்த அளவுக்கு கொதிச்சுதுன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ டபுள் பாயில் மெத்தட் படி தான் நம்ம வந்து பண்ணணுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஒரு கைப்பு இருக்கிற அளவுக்கு சூடு வந்துடும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிடலாம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது தான் வேம்பாலம் பட்டி. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிள் தான். ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஹை காஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான். ஸோ அது வந்து ஒரு 1/2 கப் போல் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பட்டையாகவும் இருக்கும், தூள் மாதிரியும் கலந்து தான் கொடுப்பாங்க. ஸோ தூள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க, பட்டை கொஞ்சம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் விட்டீங்க அப்படின்னாலே அந்த பிங்க் கலர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், பார்க்கவே பிங்க் கலர் நல்லா வந்து இறங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு எந்த வேலையுமே இல்லை, இறக்கி வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு நைட் முழுக்க இதை வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். நல்லா அது வந்து ஊறினா தான் முழு நியூட்ரியன்ஸ் நமக்கு வந்து இறங்கும்.
ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.